பக்த கொடிகளே மெய்யன்பர்களே, இன்று நம்முடைய லார்ட் சிவா யூடியூப் சேனலில் புத்தாண்டு வர இருக்கிறது. நம்முடைய அனைவருக்கும் நம்முடைய உலகத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பூமி தன்னைத்தானே ஒரு நாள் சுற்றிக்கிறது, ஒரு நாள் பூமி சூரியனை சுற்றி வர்றது ஒரு வருடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த புத்தாண்டை பல விதமான காலகட்டங்களில் ஒரு காலகட்டத்திலையும் ஒரு நாட்டில் ஒரு மக்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதில் இப்போ வரக்கூடியது இந்த ஆங்கில புத்தாண்டு. அந்த ஆங்கில புத்தாண்டு நம்ம எல்லோருக்கும் நல்ல ஒரு ஆண்டாக அமையணும் அப்படின்னு முதல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இப்போ நமக்கு ஒரு நாள், இப்போ இன்றைக்கி நமக்கு இங்கே பகலாக இருக்குது. இதே இந்நேரம் அமெரிக்காவில் இரவு பொழுதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அப்போ இங்கே தான் சூரியன் உதிச்சதுனால இன்றைக்கி இங்கே நாள் ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை அமெரிக்காவில் இரவாக இருக்கிறதுனால அங்கே இரவு தான், இப்போ சூரியன் உதிக்கலைன்னு அது நம்ம இது பண்ண முடியாது. அதுபோல் அந்த வருட பிறப்பு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டிலையும் அந்த சூரியனை பூமி சுற்றி வர்றதை கணக்கு பண்ணி ஒரு நாட்டிலையும் ஒரு மாதிரி வைத்து அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ சைனாவில் பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு மாதத்தில் ஒரு மிருகத்துடைய பேரை வச்சுருப்பாங்க ஒரு வருஷத்துக்கும். அப்படி வச்சு அவங்க கொண்டாடுவாங்க. நாம் சித்திரை மாதத்தில் கொண்டாடுறோம். அப்படி இந்த ஆங்கில புத்தாண்டானது இப்போ நம்ம 2024 நம்ம எல்லோரும் இந்த உலகமே அடியெடுத்து வைக்க போகுது. இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது எந்த கணக்கு அப்படிங்கிறத பார்க்குறத விட, நம்ம எல்லோருக்குமே இன்றைக்கி இந்த இங்கிலீஷ் டேட்டை தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு மளிகை கடையாக இருக்க பில் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு பால்காரருக்கு பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், வீட்டு வாடகை கட்டுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த இங்கிலீஷ் தேதியை தான் நம்ம கணக்கு பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த ஆங்கில புத்தாண்டு வருது. இப்போ இந்த நியூ இயர் கொண்டாட்டம், தீபாவளி, பொங்கல், இதெல்லாம் எதுக்காக நம்மளுக்கு பெரியவர்கள்லாம் வைத்தாங்க அப்படின்னா, நேற்று நம்ம கோயிலுக்கு என் நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த 2024 எனக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல ஒரு மேல் உயர்ந்த பதவிக்கு நான் போகணும், இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எதற்காகனா, இப்போ 2024ங்கிறது ஒன்றும் அது பெரிய மாற்றங்கள் இல்லை. அதே மாதிரி அது ஒரு திங்கக்கிழமை தான், வாரம் வர திங்கக்கிழமை தான். அதே போல் நம்ம எந்திரிக்க போகிறோம், குளிக்க போகிறோம், எல்லாமே அதே மாதிரி தான் நடக்க போகுது. ஆனால் எதுக்காக ஒரு வித்தியாசமாக அது ஒரு புத்தாண்டு அப்படின்னு கொண்டாடுறாங்கன்னா, நமக்குள்ளே ஒரு உற்சாகத்தை ஏற்படுறதுக்காக தான் பெரியவங்க பண்டிகைகள், விழாக்கள் இது எல்லாமே வச்சாங்க. இப்போ நம்ம வீட்டிலே பொங்கல் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, டக்குன்னு வீட்டை சுத்தம் பண்ணி உடனே வீட்டுக்கு வெள்ளை அடித்து எல்லாம் பண்ணி ஒரு உற்சாகமாக அதை ரெடி பண்ணுவோம். அதுபோல் இந்த புத்தாண்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே ஒரு ரினியூவல் பண்ணிக்கிற மாரி. கார் ரேஸ் வேகமாக போய்கிட்டே இருக்கும் கார்லாம். அப்போ அந்த ரேஸ் போகும்பொழுது பார்த்திங்கன்னா, பிட் ஷாப்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டக்குன்னு அங்கே ஒரு 10 செகண்ட் அந்த கார் நிற்கும். உடனே எல்லாம் டயர்லாம் மாற்றி எல்லாம் பண்ணுவாங்க. டக்குன்னு அதை விட வேகமாக போகும் அதுக்கப்புறம். அதுபோல் இந்த பண்டிகைகள், புத்தாண்டு இதெல்லாம் எதற்காகனா, நம்மளை நாமளே ஒரு உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக நம்ம பெரியவங்கள்லாம் வைத்து அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த புத்தாண்டு, வரக்கூடிய புத்தாண்டை பற்றி நாளைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். அது எல்லாருக்கும் ஒரு நல்ல உற்சாகமாகவும் ஒரு நல்ல உத்வேகமாகவும் அமையணும். அதுபோல் நம்முடைய லார்ட் சிவா யூடியூப் சேனலுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்களெலாம் நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் பார்த்து இதை பகிர்ந்து எல்லாம் செய்யணும். எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கணும் அப்படிங்கிறத இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம்.